கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு 2015 வருஷத்தில் கல்யாணம் ஆச்சு. எனக்கு 3 வருஷம் 5 மாதமாச்சு எங்களுக்கு குழந்தையே இல்லை. எங்களுக்கு குழந்தை இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. போகிற பக்கம் வர்ற பக்கமெல்லாம் எல்லா பக்கமே பேசுவாங்க. முன்னாடி இருக்கும்போது நல்லா பேசுவாங்க, ஆனால் பின்வாங்கி நாங்கள் வந்ததுக்கப்புறம் ரொம்ப பின்னாடி கேவலமாக பேசுவாங்க. அதை நான் காது கொடுத்து நான் நிறைய பக்கம் கேட்டிருக்கிறேன். இருந்தாலுமே சரி நம்மளுக்குன்னு குழந்தை கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு தான் இருப்பேன். அப்போ எனக்கு கிருபையின் கூட்டம் நடக்குதுன்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம தூங்கி இவ்வளோ நாள் நம்ம என்னத்தை சாதிச்சோம், வர்றோம், வேலைக்கு போயிட்டு வர்றோம், சாப்பிட்றோம், தூங்குறோம். இதே மாதிரி தான் 3 வருஷம் எப்படி கடந்ததுன்னே எங்களுக்கு தெரியல. நம்மளுக்கு இப்போதைக்கு இருக்கிறது வருத்தம் மட்டும்தான். சரி, இந்த வருத்தம் மாறணும்னா நம்ம இந்த கிருபையின் கூட்டத்தில் நம்ம கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு நாங்கள் டெய்லி கிருபையின் கூட்டத்துக்கு 2018 வருஷத்தில் கிருபையின் கூட்டத்தில் நாங்கள் தவறாமல் வந்துட்டு இருந்தேன். கர்த்தர் அந்த வாஞ்சையோடு நான் வந்தேன். அப்போ ஏசப்பா நித்திய கிருபையுடன் உனக்குள்ளே இறங்குவேன்னு சொல்லி எனக்கு வாக்குத்தத்தம் அந்த வருடத்தில் கொடுத்தாரு. அந்த வாக்குத்தத்தம் ஒரு வருடத்தில் எனக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. அந்த ஒரே வருடத்தில் எனக்கு கர்த்தர் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து 2019 வருஷத்தில் எனக்கு குழந்தைய கொடுத்தாரு. கர்த்தர் நவம்பர் 1ஆம் தேதி எனக்கு குழந்தை பிறந்தது. கர்த்தர் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்தார். கர்ப்பத்தின் கனியை கொடுத்ததுக்கு தேவனுக்கு கோடான கோடி நன்றி.